இருக்கும்போது எஸ்ராமேஷன் ஒரு கதை சொல்லுவார். அந்த புலி கதை மாதிரி ஒரு சின்னோண்டு கதை சொல்லி நான் முடிச்சிடுறேன். அவர் ஒரு நண்பர் வீட்டுக்கு போயிறார். அவன் ஒரு சின்ன குழந்தை, ஒரு பையன் இருக்கான். பையன்ட்ட என்ன ஒன்று நம்ம என்ன கேட்போம், என்ன படிக்கிற என்னெல்லாம் கேட்போம்ல, அது போல் கேட்குறான். அவர் அப்படி கேட்கல. உனக்கு கதையெல்லாம் தெரியுமா? தெரியும், நான் ஒரு கதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லு அப்படின்னு. ஒரு காட்டில் ஒரு புலி இருந்துச்சான், புலிக்குட்டி இருந்துச்சான். அப்படின்னா புலிக்குட்டி இருந்துச்சா, சரி ஓகே அங்கிள் நீங்கள் குறுக்க பேசக்கூடாது, குறுக்க பேசினீங்கன்னா எனக்கு கதை சொல்கிறது மறந்துடும் அப்படின்னு சொன்னேன். சரி நான் பேசலை, நீ சொல்லு. அந்த புலிக்குட்டி என்ன ஆச்சுன்னா, அது ஸ்கூலுக்கு போகணும்ல, அதனால் தூங்கும் போதே ஸ்கூலுக்கு போகணும்னு நினச்சிட்டே தூங்குனுச்சான். அப்படியே என்னது புலிக்குட்டி ஸ்கூலுக்கு போமா? ஆமாம், நீங்கள் இப்போ பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு மனுஷங்கள்லாம் ஸ்கூலுக்கு போனால் புலிக்குட்டி ஸ்கூலுக்கு போகணும்ல, அதனால் புலிக்குட்டி ஸ்கூலுக்கு போகணுமா? அங்கிள் நான் சொன்னால குறுக்க பேசாதீங்க. சரி நான் ஒன்றுமே பேசலை. அந்த புலிக்குட்டி என்ன பண்ணிச்சான், தூங்கிட்டே இருந்துச்சா, நல்லா தூங்கிச்சான், நல்ல கனவு கண்டுச்சான். அப்போ பார்த்து அம்மா புலி என்ன பண்ணிச்சான், புலிக்குட்டி சீக்கிரம் எந்திரி, புலிக்குட்டி சீக்கிரம் எந்திரின்னு சொன்னிச்சான். அம்மா புலி வேற இருக்கா அப்படின்னா, கதையில் குட்டி புலி இருந்தால் அம்மா புளியும் இருக்கும் தானே, அப்போ அப்பா புலி இருக்கா, அப்பா புளியும் இருக்கும், நீ இருங்க கதை கேளுங்க, சரி கதை சொல்லு அப்படி. அது அம்மா புலி ஏந்திரி அப்படின்னு சொல்லி திறந்துச்சான். பார்த்தா கையில் அம்மா ப்ரஷ்ஷோடு நின்றுட்டு இருந்தாங்களாம். ஓ புலிக்குட்டி பல்லெல்லாம் விளக்குமா? ஏன் நீங்கள் விளக்கும் போது மனுஷங்க விளக்கும் போது புலிக்குட்டி விளக்காதா? அப்படி சரி விளக்கட்டும்னா புலிக்குட்டி கையில் ப்ரஷ்ஷை வச்சுட்டு தூக்கம் வந்துச்சான், பல்லில் வைக்க போனிச்சான், தூக்கம் வந்துச்சான், பல்லு வைக்க போனிச்சா, தூக்கம் வந்துச்சா. அப்புறம் என்னாச்சு, அந்த அம்மாவே நீ விளக்க மாட்டேன்னு சொல்லி அம்மாவே கரகரன்னு தேய்ச்சி விட்டாங்களாம் அந்த புலிக்குட்டிக்கு. அப்புறம் சரின்னு போயிட்டு சீக்கிரம் டக்குன்னு தலையில் தண்ணியை ஊற்றி சோப்பு போட்டாங்களாம். சோப்பு போட்டு யூனிஃபார்ம் போடும்போது அம்மா அப்படின்னு கத்துச்சான் அந்த புலிக்குட்டி. ஏன் என்னாச்சு? எனக்கு கக்கா வருது அப்படின்னு சொன்னிச்சான். கக்கா வருதா? ஐயோ இந்த நேரத்தில் தான் உனக்கு வருமா, போ சீக்கிரம் அப்படின்னு சொன்னிச்சான் அவங்க அம்மா புலி. உடனே ஓடி பாத்ரூம் டாய்லெட் திறந்து போய் இந்த குட்டி புலி உட்காந்து கொஞ்சம் நேரம் ஆப்பாடான்னு கொஞ்சம் நேரம் உட்காந்த உடனே அவங்க அம்மா புலி சீக்கிரம் வேன் வந்துருச்சு அப்படின்னு அம்மா புலி சத்தம் போட்டுச்சான். அம்மா புலி சத்தம் போட்டு, ஏன் புலிக்குட்டி வேனில் தான் போகுமா? ஆமாம், மனுஷங்க மட்டும் வேனில் போகுமா தான், புலிக்குட்டி வேனில் போகக்கூடாதா? அப்படி சரி போட்டு குறுக்க பேசாதீங்க அங்கிள், எனக்கு கதை மறந்துடும் அப்படின்னு. சரி சொல்லு அப்படின்னோடனே அம்மா புலி கதவை தட்டிகிட்டே இருந்துச்சா டாய்லெட்டில். அதனால் புலிக்குட்டி சீக்கிரமாக முடிச்சுட்டு ஸ்கூலுக்கு கிளம்பி போயிடுச்சான். ஸ்கூலுக்கு போயிட்டு திரும்பி வந்தப்புறம் அம்மா புலி கேட்டுச்சான், நோட்டு எடுத்துருவா, என்னதாவது எழுதியிருக்காங்களா அவங்க மிஸ் அப்படின்னு கேட்டுச்சான். உடனே எடுத்து காட்டும் போது, இன்றைக்கும் பார்த்தியா என்ன எழுதியிருக்காங்க பார்த்தியா அப்படின்னு அம்மா புலி திட்டுச்சான். அப்போ என்ன எழுதியிருக்காங்க, டெய்லி தான் இருக்குது, டெய்லி ஸ்கூலில் 2 பாத்ரூம் போகிறேன்னு எழுதியிருக்காங்க, இப்படி போகலாமா? நான் தான் உன்ட்ட போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, ஏன் அந்த குட்டி புலி அப்படி பண்ணுது அப்படின்னு இவர் கேட்குறாரு. அங்கிள் அந்த குட்டி புலி டாய்லெட்டில் உட்காந்துருப்போ முழுசாவே கக்கா போகல, அப்புறம் என்ன பண்ணும், ஸ்கூலில் போனால் கக்கா வந்தால் போய் தானே ஆகும், அதனால் அங்கே போய் பண்ணுச்சு. அப்புறம் என்னாச்சு, அப்புறம் அம்மா எப்போதும் இப்படி தான் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த நோட்டை வாங்கி போட்டுட்டு விளையாட போயிடுச்சான் அப்படின்னு அந்த கதையை முடிச்சுட்டு